யூனிகோடு நம்பர் லைன் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்து எண்கோட்டினை பயன்படுத்தி தீர்க்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை எப்படி நீங்க போடலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரைட் சைடு போனது, வலது பக்கம் போனது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். இடது பக்கம் போறது எல்லாமே டிக்ரீஸ் ஆயிட்டு போகும், மைனஸ்ல போகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ -5 நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, -5 -1 -2 -3 -4 -5 5 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ இங்க வந்துரும், -5க்கு வந்துருது. ஓகே, இப்போ என்ன சொல்லிருக்காங்க, +3 பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எப்பவுமே ரைட் சைடு மூவ் பண்ணணும். எத்தனை பிளஸ் பண்ணணுமா, 3. அப்போ 1 2 3. எதுல வந்து நமக்கு ஸ்டாப் ஆயிருக்கு, -2. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் நமக்கு -2. ஈஸியா இருக்கா? இதே மாதிரிதான் நம்ம சம்ஸ் போடணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் போடுவோமா? -1 + 5. ஓகே, நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஜீரோல இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு போகணும், -1க்கு போகணும். ஓகே, -1 போயாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, +5. அதோட 5 ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. 5 ஆட் பண்ணா என்ன பண்ணுவோம், ரைட் சைடு பிளஸ்ன்றதுனால ரைட் சைடு நீங்க போகணும். 5 டைம்ஸ் மூவ் பண்ணணும். 1 டைம் மூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 2 நெக்ஸ்ட் 3 4. எத்தனை டைம், 5 டைம். 5. என்ன ஆன்சர் வந்திருக்கு, +4. அப்ப இந்த சம்மோட ஆன்சர் +4. ஈஸியா இருக்கா? இப்ப பாருங்க, -2 -1. இந்த சம் எப்படி போடலாம், ஸ்டார்டிங் எப்பவுமே ஜீரோல ஸ்டார்ட் பண்ணுவோம். -2 அப்போ -2 -1 -2க்கு போயாச்சு. இப்ப என்ன சொல்லிருக்காங்க, -1. மைனஸ்னா என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். 1 டைம் மூவ் பண்ணணும். அப்போ லெஃப்ட் சைடு 1 டைம் மூவ் பண்ணா ஆன்சர் -3. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் -3. அவ்வளவுதான். இதே மாதிரிதான் மைனஸ் வந்தா லெஃப்ட் சைடு, பிளஸ் வந்தா ரைட் சைடு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய். உங்களுக்கு சம்ஸ் புரிஞ்சுச்சாமா? அந்த சம்மு புரிஞ்சுக்கா? யாருக்கும் போர் அடிக்குதுன்னு சொன்னீங்களே, டியூஷன்ல சொல்லி கொடுத்தேனா நானு அந்த கிளாஸ்ல? பாத்தீங்களா? வெரி குட் வெரி குட். சரி, யாருக்கும் போர் அடிக்குது நீங்களே, யாருக்கு? சரி, ஓகே. மைக்க மியூட் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு தெரிஞ்சுச்சா? மைக் வந்து தேவையில்லாம மியூட் பண்ணாம இருந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்களா? என்ன நடந்தது? ரிமூவ் பண்ணி விட்டீங்கக்கா. ஆமா, ஏன்னா நம்ம வந்து மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாது. நான் அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். நீங்க பேசிட்டீங்கன்னா மைக்க ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. 3 கிளாஸ் சொல்லியிருக்கேன் அந்த தம்பிக்கு. நான் நேத்தி பார்த்தோம்ல, மைனஸ் தப்பு பண்ணா ஒரு நாள் தப்பு பண்ணா, திருப்பி 2வது நாள் தப்பு பண்ணா, 3வது நாள் தப்பு பண்ணான்னு பார்த்தோம்ல, அதுதான் அப்ளை ஆகுது. சரி, அதனால எல்லாரும் கொஞ்சம், ஏன்னா நமக்கு நீங்களும் கத்துக்கணும், மத்தவங்களுக்கும் கத்துக்கிறதுக்கு நம்ம வழி கொடுக்கணும். அப்ப நம்ம வந்து மைக்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். சரியா? நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான், உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனாலும் பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? அப்பதான் நீங்க ஒபீடியண்டா இருக்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து சில ஆக்டிவிட்டிஸும் இந்த கேம் அந்த வீடியோவும் பாத்தீங்க. அந்த வீடியோல உள்ள மாதிரி உங்களால ஒரு 10 சம்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி போட முடியுமாமா? அது மாதிரி கிரியேட்டிவா உங்களால ரெடி பண்ண முடியுமா? நான் வந்து கிளாஸ்க்கு வந்த பிள்ளைங்கள்ட்ட, வேற பேட்ச்ல வந்த பிள்ளைங்கள்ட்ட நான் டைரக்டா செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்களும் வித்தியாசமா
எப்படி நீங்க பிரைம் நம்பர்ஸ் வித்தியாசமா அழகா பண்ணீங்களோ அது மாதிரி கிரியேட்டிவா இத பண்றீங்களா? பண்றோம்க்கா. அது வந்து நீங்க ஒரு சார்ட் தான் யூஸ் பண்ணணும், காசு கொடுத்து வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. நார்மலா உங்க வீட்ல உள்ள ஒரு ஸ்பாஞ்ச் கிடந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம், தர்மாக்கோல் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். அது மாதிரி உங்க வீடுகள்ல என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி வித்தியாசமா இந்த மாதிரி செய்யுங்க. ஓகேவா? அந்த ஓகேக்கா. மாதிரி அந்த ஊசி இல்ல அப்படின்னா அதுக்கு பதிலா வேற என்ன இருக்கு? ஒரு கம்பு கூட நீங்க அந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். இல்ல ஒரு மணி அழகா அந்த இடத்துல வைக்கலாம். அந்த மாதிரி உங்களால உங்க வீட்ல என்ன கிடைக்குமோ அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ரெடி பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு பண்ணிட்டு பண்றதோட இருக்க கூடாது, அதுல வந்து ஒரு கிரியேட்டிவா நீங்களாவே சம்ஸ் எடுத்து ஒரு 10 சம்ஸ் ரெடி பண்ணணும். பண்றீங்களா? சரிங்கக்கா. ஓகேப்பா. டான்ல என்ன ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க? 10th ஸ்டாண்டர்ட்க்கா. இந்த வருஷம் 10th-ஆ? 10th இல்லக்கா, முடிச்சவங்களா? இந்த வருஷம் 10th-க்கா. இந்த வருஷம் 10th. பரவாயில்லையே, வெரி குட். 7th போறேன்க்கா. ஓகே ஓகே. நீங்களாம் தெரியுமா? முடிச்சு 8th போறேன்க்கா. உங்க எல்லாரையும் எனக்கு தெரியும். 8th போறேன்க்கா. டான்ல 9th வந்து முடிச்சு 7th போறேன்க்கா. சரி சரி. 8th டான்ல வந்து ஒரு 16 7th ஸ்டூடெண்ட் போறேன்க்கா. இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, அதுக்காக கேட்டேன். அக்கா, நாங்க டான் ஃபவுண்டேஷன்ல 7 பேருக்கா 10th படிக்கிறோம்க்கா. 10th 7 பேர். ஓகே. இன்னைக்கு அக்கா கிளாஸ் அட்டென்ட் நான் பண்ணாங்க 16 பேரா? 7 பேர் தான்க்கா இருக்கோம் மொத்தம். 7 பேரா? ஓகே. மெசேஜ்ல 16ன்னு வந்ததே, அதனால கேட்டேன். ஓகே சரிம்மா. ஓகே, மியூட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிளேஸ் வேல்யூ, இட மதிப்பு. அதை பார்க்க போறோம். நான் ஒரு சில சம்ஸ் தரேன், அதை நீங்க போட்டு ஆன்சர் சொல்லுங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு இட மதிப்புனா என்னன்னு தெரியுதா இல்லையான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ பாருங்க, இந்த சம்மெல்லாம் போட்டு ஆன்சர் எழுதி வைங்க, நான் கேட்கும்போது சொன்னா போதும். அக்கா எதுவும் தெரியலக்கா. ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வரீங்களா? ஓகேக்கா. ஓகேப்பா. இந்த சம்க்குலாம் ஆன்சர் எழுதுங்கம்மா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிச்சவங்க தம்ஸ் அப் மட்டும் பண்ணுங்க. நான் அக்கா இப்ப கேட்கும் போது தெரியுதுக்கா. ஆன்சர் சொன்னா போதும். ஓகேம்மா, வெரி குட். உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வாங்க. அக்கா முடிச்சிட்டோம்க்கா. ஓகே, முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்கம்மா. இன்னைக்கு வந்து ஸ்டோரி, விடுகதை எல்லாம் பாத்துட்டு வர சொன்னேன் உங்களை. பாட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தேனாமா நேத்தி கிளாஸ்ல? ஓகே, சொன்னனா? ஆமாக்கா. சரி சரி, ஓகே. ஓகேம்மா ஓகேம்மா. அக்கா முடிச்சிட்டேன்க்கா. ஓகேம்மா. அக்கா முடிச்சிட்டேன்க்கா. முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்கம்மா, மத்தவங்க போட்டுட்டோம். முடிச்சிட்டேன்க்கா. ஓகேப்பா. அக்கா முடிச்சிட்டேன்க்கா. அக்கா முடிச்சிட்டேன்க்கா. ஓகே, அப்ப எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? யாராவது முடிக்காம இருக்கீங்களா? முடிக்காம யாராவது இருக்கீங்களா? முடிச்சிட்டேன்க்கா. இன்னும்
முடிங்க முடிங்க. முடிச்சிட்டேன்க்கா. ஓகே, போடாதவங்க போடுங்க, போட்டவங்க முடிச்சிட்டேன்க்கா. வெயிட் பண்ணுங்க. அக்கா முடிச்சிட்டேன்க்கா. ஓகே, எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? ஆன்சர் பாப்போமா? இந்த ஃபர்ஸ்ட் சம்க்கு இல்ல ஆன்சர் என்ன இல்லக்கா. வந்தது? ஃபர்ஸ்ட் சம்க்கு ஆன்சர் என்னமா? 365க்கா. ஓகே. 365. செகண்டுக்கு 365. செகண்ட் 1 10. செகண்ட் 1125. 1125. 1125. 1125. ஓகே. தேர்ட் 5610. ஓகே 5610. ஓகே 577. ஓகே 577. லாஸ்ட் எனக்கு 1710. ஓகே. நீங்க போட்டதெல்லாம் கரெக்ட். இப்போ நீங்க எல்லாருமே கரெக்டான்னு எனக்கு தெரியல, யாரு சொல்றத வச்சு சொல்றீங்களான்னு தெரியல. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் இருக்கு அப்படின்னா, இந்த சம்ம நீங்க எப்படி போட்டா கரெக்ட் அப்படின்னா, 350னா இந்த 15 நம்பரை லாஸ்ட்ல இருந்து தான் இந்த மாதிரி எழுதணும். ஏன்னா அப்படிதான்க்கா இது போட்டு 1ஆம் எழுதணும். இடம், இது 10ஆம் இடம். இது அதே மாதிரிதான் 1s 10s 100, 1 10 100 அந்த ஆர்டர்ல நம்ம கரெக்டா எழுதினாதான் நமக்கு வந்து கூட்டும் போது கரெக்டான ஆன்சர் வரும். சரியா? அப்ப நேரா நம்ம வந்து கூட்டிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்ப இந்த செகண்ட் சம் போடும்போது 1025னா இப்ப இதுல 3 நம்பர்ஸ் தான் இருக்குன்னா லாஸ்ட்ல இருந்து தான் நீங்க எழுதிட்டு வரணும். ஓகேவா? அப்ப நீங்க ஆட் பண்ணாதான் கரெக்ட். இப்போ இங்க 34 இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்க. அப்புறமா 543 இருக்குன்னா லாஸ்ட்ல இருந்து நீங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்ப நேரா நீங்க கூட்டிக்க வேண்டியதான். அப்போ வர ஆன்சர் கரெக்ட். சரியா? இந்த மாதிரிதான் நீங்க இட மதிப்புனா இதுதான், பிளேஸ் வேல்யூனா இதுதான். நம்ம கரெக்டா அதோட பிளேஸ்ல வச்சு நம்ம போடும்போது நம்ம கரெக்டான ஆன்சர் வரும். ஓகேவா? சரி. ஓகேக்கா. ஓகே. இப்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்ப சம் வந்து இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சு எல்லாம் நம்பர்ஸ் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம்க்கா. ஓகே, நான் அதுல ஒரு சில சம்ஸ் தரேன், நீங்க போடுங்க. அக்கா, சொல்லுங்க. நீங்க பேசறது ஒழுங்கா கேட்க மாட்டேங்குதுக்கா. எல்லாருக்கும் அப்படியா இருக்குமா? ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான்க்கா இருக்கு. பேசுறது ஒழுங்கா கேட்க மாட்டேங்குதுக்கா. எங்களுக்கு எனக்கும் கேக்குதுக்கா. லைட்டா கேக்குதுக்கா, அவ்வளவுதான்க்கா. லைட்டா கேக்குதுன்னா உங்களுக்கு மைக் உங்க வால்யூம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா மேல வந்து ஃபுல்லா வச்சுட்டேன்க்கா. ஃபுல்லா மைக்ல வச்சுனாலும் வர மாட்டேங்குதுக்கா. அந்த மேல ஸ்பீக்கர் மாதிரி இருக்குல்லமா, அந்த ஸ்பீக்கர் வந்து இல்ல போன் மோட்ல இருக்கான்னு பாருங்க. ஸ்பீக்கர்ல இருந்தா தான் சவுண்டா கேட்கும். அதை நீங்க ஒரு டைம் டச் பண்ணி பாத்தீங்கன்னா எதுல இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்ப சப்போஸ் நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யாராவது போன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸ்பீக்கர்ல கேட்காது, போன் மோட்ல கேட்கும். அப்ப நீங்க ஸ்பீக்கர்ல போட்டுட்டீங்கன்னா சவுண்ட் கேட்கும். அப்பயும் பண்ணி பார்த்தாலும் அந்த மாதிரி தான்க்கா இது, இந்த மாதிரி தான்க்கா அப்ப இருக்கும். உங்களுக்கு தான்ப்பா வால்யூம் கம்மியா இருக்கு உங்க போன்ல. ஓகேக்கா. ஓகே. இப்ப கேக்குதுக்கா. ஓகேமா. சம்மு போடலாமாக்கா? போடுங்கம்மா, ஆன்சர் போடுங்க. அக்கா, இந்த செம்ம எப்படிக்கா போடுறது? உங்களுக்கு இத பார்க்கும்போது எப்படி போடணும்னு தோணுதோ போடுங்க, நான் உங்களுக்கு கரெக்டா எப்படி போடணும்ன்றது சொல்லி கொடுக்குறேன்.
போட்டாச்சுக்கா. போட்டவங்க வெயிட் பண்ணுங்கம்மா. பண்ணிடுங்க, என்னடா பண்றது? முடிச்சிட்டேன்க்கா. ஓகே. ஓகே சரி, சின்ன பிள்ளைங்க சில பேர் இருப்பீங்க. சில பிள்ளைங்க 8th 9th எல்லாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ஈஸியா போட்டுருவீங்க. ஆனா குட்டி பிள்ளைங்களா இதை போடுறது கஷ்டம்னு நினைக்கிறேன். படிச்சிருப்பீங்க 6th இருந்தே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, தெரியலனாலும் பரவாயில்ல, நான் சொல்லி கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்த ஆன்சர் சொல்றீங்களாமா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 2.54 541 76 74 76 வேற யாராவது வேற எதுவும் ஆன்சர்ஸ் வந்திருக்கு? அக்கா 562.54. 562.54. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம்முக்கு அக்கா 562.54. ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா, இந்த சம்முக்கு சொல்லுங்க. செகண்டுக்கு என்னம்மா? செகண்டுக்கு என்னம்மா ஆன்சர்? 54. என்னம்மா? இருங்க, வெயிட் பண்ணுங்க. சரி, நான் ஆன்சர் சொல்றேன். கரெக்டா தப்பான்றதை நீங்க பாத்துக்கங்க. நீங்க போட்ட மெத்தட் தப்பு. நான் சொன்னதுனால நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்டா வச்சு போட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா சொன்னீங்க. இந்த இந்த ஆன்சர் தான் ரைட். நான் இது எப்படின்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. செகண்ட் ஆன்சர் எனக்கு தெரியும்க்கா. ஒரே நிமிஷம்ப்பா. செகண்ட் ஆன்சர் சொல்றேன்க்கா. நீங்க சொல்லுங்கம்மா. நான் ஒண்ணே ஒன்று சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறமா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இங்க பாருங்க, 540.54 இப்படி இருக்குன்னா, நெக்ஸ்ட் 22ன்னு இருக்குல்ல, 22 அப்படின்றது ஒரு முழு நம்பர், ஹோல் நம்பர். அதை நம்ம எழுதும் பொழுது இந்த 1s 10s 100 இதுல தான் நம்ம எழுதணும். ஓகேவா? 22னா இங்கதான் நீங்க எழுதணும். இந்த 1க்கு நேரா 1 ஸ்லைஸ்க்கு நேரா தான் இந்த 2 எழுதணும். இந்த 2 இங்கதான் எழுதணும். இது ஒரு முழு எண். புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே முழு எண்கள், ஹோல் நம்பர். ஓகேவா? அதுக்கு அப்புறம் வச்ச எண்கள் வந்து முழு எண் கிடையாது. அத வந்து நம்ம வந்து பாயிண்டா பிரிச்சிருக்கோம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சம் துண்டு துண்டுகளா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ முழு எண்களை மட்டும்தான் நம்ம இங்க போடணும். குட்டி நம்பர்ஸ், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பரை பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் போடணும். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு தான் நீங்க கூட்டணும். இங்க எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, புள்ளி வச்சுக்கலாம். மியூட் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ நம்ம டைரக்டா கூட்டும் பொழுது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 5 பாயிண்ட்டுக்கு நேரா பாயிண்ட் 2 6 5 இப்படி போடணும்.
இப்படி போட்டவங்க கரெக்ட்டுமா? போடாதவங்க இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் டைம் தரேன். இந்த மாதிரி போடுங்க பார்க்கலாம். அப்படிதாக்கா போட்டிருக்கோம். இப்படி போட்டவங்க ஓகே, வெயிட் பண்ணுங்க. போடாதவங்க சில பேர் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து இத கரெக்டா போடுங்க. திருப்பி நான் ஆன்சர் கேக்குறேன். அப்ப கரெக்டா நம்ம செக் பண்ணிடுவோம். நான் 5 போட்டேங்க, 5 ஆன்சர் கரெக்ட். கரெக்டா? அப்ப வெயிட் பண்ணுங்கப்பா. வெயிட் பண்ணுங்க. நான் ஆன்சர் சொல்லிட்டாக்கா? இல்லப்பா, மத்தவங்களும் போடட்டும். நான் போட்டேன்க்கா, ஆனா செகண்ட் ஒன் மட்டும் தப்புக்கா. சரி, வெயிட் பண்ணுங்க. தப்பா இருந்தா திருத்துங்க. எல்லாரும் போட்டோன்னே நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். அப்புறம் நீங்க செக் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. அக்கா போட்டுட்டோங்க. வெயிட் பண்ணுங்கம்மா. எல்லாரும் போட்டுட்டீங்களா? போடாதவங்க யாரும் இருக்கீங்களா? போடாதவங்க மட்டும். அக்கா இன்னும் போடலக்கா. போடுங்க. போட்டேன்க்கா. போட்டவங்க ஓகே, வெயிட் பண்ணுங்க. போடாதவங்க யாராவது இருந்தா போடுங்க. ஏன் இருக்கிற எல்லா ரியாக்ஷனையும் போட்டுட்டு இருக்கீங்க? அப்படி பண்ணாதீங்கம்மா. அம்மு 1 2 3 இருக்கீங்களே. ரியா, அக்கா பக்கத்துல தான்க்கா இருக்காங்க அவங்க. அக்கா அந்த எமோஜி அனுப்புறது டிஸ்டர்பா இருக்குக்கா. அப்பனா அப்படி போடாதீங்க. எங்களுக்கும் இருக்குக்கா. அந்த பையன் போயிட்டு விளையாடுறான், அவங்களுக்கு பதில வேற யாரோ வந்து ஓபன் ஆன் பண்றாங்க ஆன்லைன் கிளாஸ். ஆமாக்கா, அந்த அமௌண்ட் வெரி வெரி டிஸ்டர்ப் பண்றாங்கக்கா. என்னன்னு கேளுங்கக்கா. யாருன்னு சொல்லுங்க, நான் வேணா ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த அமௌண்ட் ரிமூவ் பண்ணுங்கக்கா, அவங்க தான்க்கா வெறுப்பேத்துறாங்க. சரி, உங்க 2 பேருமே ரிமூவ் பண்றேன். பேசாம இருங்க. பக்கத்துல உட்காந்து கவனிக்காதீங்க. எப்படி உங்களுக்கு கேக்கும் ஃபர்ஸ்ட்? அக்கா எல்லாம் சும்மா போட்டோம்க்கா. அக்கா போட்டோங்க. அக்கா போட்டாச்சுக்கா. போட்டாச்சுக்கா. ஆன்சர் சொல்லலாமா? எஸ்கா. ஃபர்ஸ்ட்க்கு இப்ப கரெக்ட்டா ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்க்கு ஆன்சர் சொல்லுங்கம்மா. 562.54. செகண்ட் 327.1. ஒண்ணு நீங்க 0 இருக்கனால 0 0 போட்டுக்கலாம். அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்ல. தேர்ட் சொல்லுங்க.
ஜீரோ ஜீரோ வருமா? புள்ளிக்கு அப்புறம் ஜீரோ ஜீரோ இருந்தா அதோட வேல்யூ கிடையாது, அதுக்கு மதிப்பு கிடையாது, அதனால நம்ம போட வேணாம். புள்ளிக்கு அப்புறம் ஜீரோ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? நெக்ஸ்ட் சொல்லுங்கம்மா. நெக்ஸ்ட் 1154.74 154. ஆமாங்கா, கரெக்ட்கா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் 10னா இந்த ஜீரோ போடணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா லாஸ்டா ஜீரோ இருந்தா புள்ளிக்கு அப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது, ஜீரோ தனியா இருந்தாலும் புள்ளிக்கு அப்புறம் வேல்யூ கிடையாது. ஓகேவா? டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவோம். இது எல்லாத்தையும் தசம எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். படிச்சிருக்கீங்களா? சரி சரி சரி. நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன கொடுத்துருக்கேன்? நம்பர் லைன்ல 10 சம் போட சொல்லிருக்கேன். ஓகே. இதுல ஓகேம்மா, சரிம்மா. இதுல எனக்கு என்ன பண்றீங்க, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 சம் நீங்களே சம் எடுத்துக்கங்க. இந்த மாடல்ல ஏதாவது 5 சம் எனக்கு போட்டு அனுப்பணும். பண்றீங்களா? ஓகே 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 சரிம்மா. இந்த சம் எனக்கு புரியலக்கா, ஒரு தடவை சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி தரேன்ப்பா. இப்ப ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு நம்பர் இருக்கு, இது கூட இந்த நம்பரை ஆட் பண்ண சொல்றாங்க, கூட்ட சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை எழுதிக்கங்க, புள்ளி எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த நம்பரை நேரா தான் கரெக்டா எழுதணும். புள்ளி இருக்கா, அந்த புள்ளிய கரெக்டா வச்சிருங்க. புள்ளிக்கு முன்னாடி உள்ள எண்களை இங்க எழுதணும், புள்ளிக்கு அப்புறம் உள்ள எண்களை இங்க எழுதணும். புள்ளிக்கு முன்னாடி இங்க ஜீரோ இருக்கு, அந்த ஜீரோ மட்டும் போட்டுக்கோங்க. புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எண்களை கரெக்டா, இதுதான் இங்க ஒன்ஸ், இதுதான் டென்ஸ், புள்ளிக்கு அப்புறம் உள்ளது இங்க 1 10 இப்படி போகும். இந்த சைடு உள்ளது இது 1 10 100 இப்படி வரும். சரியா? அப்போ இந்த 2 இங்க எழுதணும், 5 இங்க எழுதணும். நேரா ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இப்போ நேரா கூட்டுங்க. 5 கூட்டினா 10, 0 இங்க போடுங்க, மேல 1 போட்டுக்கலாம். இந்த 1 7 கூட்டினா 8, 8 கூட 2 கூட்டினா 10. 10னா நமக்கு 0 இங்க போடுவோம், பேலன்ஸ் 1 இந்த நம்பருக்கு மேல போட்டுக்கணும். இது கூட்டினா 7, 0 7 தான். பாயிண்ட் இருக்கா, அந்த பாயிண்ட் அப்படியே வச்சிட வேண்டியதான். பேலன்ஸ் எல்லாம் அப்படியே வந்துடும். இப்படிதான் நீங்க சம் போடணும். இந்த சம் புரிஞ்சுச்சாப்பா? புரிஞ்சுக்கா? புரிஞ்சுதுக்கா. கேட்டீங்க, உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுக்கா. ஓகே ஓகே. இருங்க, இப்ப இன்னொரு சம் சொல்றேன். இதுலயே இங்க பாருங்க, இப்படி ஒரு நம்பர் இருக்கு, இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இது எல்லாமே பாயிண்ட் இல்லாத நம்பர். அப்போ பாயிண்ட் இல்லைன்னா நேரா ஃபர்ஸ்ட் எழுதிட வேண்டியதான். இதுல பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட் இருக்குன்னா ஒரு நம்பருக்கு முடிகிற இடத்துலதான் எப்பவுமே பாயிண்ட் வரும். சரியா? அப்ப அந்த பாயிண்ட் இதுல இருக்குன்னா அந்த பாயிண்ட்டை இதுக்கு நேரா கரெக்டா வச்சிடுங்க. பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸை கரெக்டா ஒன்ஸ் பிளேஸ்னா 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம், 1s 10s 100 அப்படி கரெக்டா எழுதிப்பீங்க. இந்த 10 புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறதுனால இப்படி எழுதிக்கங்க. சரியா? இது அப்படியே நம்ம இப்ப கூட்டணும், ஆட் பண்ணணும். இங்க மேல எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கிறது அர்த்தம். நேரா கூட்டினீங்கன்னா இங்க 0 தான் வருது, இங்க 1, இங்க 0 சாரி 3 12 1 4 5. இதுதான் ஆன்சர். என்னம்மா? ஆன்சர் கரெக்ட்டா கிடைச்சிருச்சா? வெரி குட் வெரி குட். இப்போ இந்த நம்பர் ஆன்சர் எழுதும் பொழுது இந்த மாதிரி எழுதுவீங்களா, இந்த லாஸ்ட்ல இருக்கிற ஜீரோவால இதுல வேல்யூ கிடையாது, அதனால 0 போட தேவையில்லை. அப்ப ஆன்சர் 5423.1. அது மாதிரி இதுல இன்னொரு விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்கு 527 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும்னா, 527 அப்படின்றத ஃபுல்லா சொல்லிடணும். புள்ளிக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸை எப்பவுமே தனித்தனியா தான் சொல்லணும். 5
537 அப்படிதான் சொல்லணும். 537 அப்படின்னு சொல்லக்கூடாது. 537 அப்படின்னு சொல்லக்கூடாது. 5 3 7 அப்படின்னு தனித்தனியா சொல்லணும். ஓகேவா? ஏன்னா 537னா இதுதான் 537. இது நம்ம ரிவர்ஸ்ல தான் வரும். நான் சொன்னல இதுதான் இதுல 1ஆம் இடம், இது 10ஆம் இடம், இது 100ஆம் இடம். அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கிறதுனால புள்ளிக்கு அப்புறம் உள்ள எண்களை எப்பவுமே தனித்தனியா தான் சொல்லணும். அப்ப இத எனக்கு படிச்சு காட்டுங்க. இத எப்படி சொல்லுவீங்க? 577.537. அப்படி கிடையாது. இந்த நம்பர் இந்த நம்பர் கேட்டேன். கரெக்ட். 537.74 அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா 537.74 அப்படி சொல்லணும். ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை மட்டும் தனித்தனியா சொல்லிக்க வேண்டியதான். இதை எப்பவுமே மறக்க கூடாது. சரியா? நிறைய பேர் இதை தப்பா தான் படிப்பாங்க. இப்ப நீங்க 8th 9th 10th எல்லாம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல எடுத்துக்காட்டு கணக்கு இருக்கும், எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். எடுத்துக்காட்டு 22.5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க படிக்கிறப்ப எப்படி படிப்பீங்க? எடுத்துக்காட்டு 22.54 அப்படி சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. எக்ஸாம்பிள், அதாவது எடுத்துக்காட்டு 22.54 அப்படிதான் படிக்கணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா, நான் கிரேட்டர் தென் லெஸ் தென் சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தேன். டைம் இல்லை நமக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். கிரேட்டர் தென் லெஸ் தென் தெரியுமா? எது பெரிய எண்ணோ அந்த நம்பருக்கு தெரியும்க்கா. ஓகே, அத பத்தி ஓகே, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரிய நம்பர் செய்றே. ஆமா, அத நான் வந்து நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீடைலா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? அக்கா ஏதாச்சும் கேம் சொல்றீங்களா அக்கா? கேமா? ஆமாங்கக்கா. கேம் ஒரு கேம் இருக்கு. ஆனா அது வந்து 1 2 3 எல்லாம் ஆர்டரா சொல்லணும். கேம்லாம் வேணாங்க. நீங்க விடுங்க பார்த்து சொன்னீங்களா? என்னப்பா விடுக்கதையா? சரி கேளுங்க. யாரு கேக்குறீங்க? அக்கா நான் கேக்குறீக்கா. கேளுங்கப்பா. மரம் எது? என்னப்பா? மரம். மரம் இல்லாத காடு எதுக்கா? அக்கா நான் சொல்லவா அக்கா? சொல்லுங்க. தலையாக்கா. தலையாக்கா. இல்லங்கா. ஆன்சர் கரெக்ட்டா? சொல்லுங்க. யாருக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. சிம்கானாப்பா. ஆமாங்கக்கா, கரெக்ட்டுக்கா. கரெக்ட்டா? வெரி குட். அக்கா நான் ஒண்ணு கேட்கவாக்கா? கேளுங்கம்மா. மலைகள் இருக்கும் ஆனால் கற்கள் இல்லை, ஆறுகள் இருக்கும் ஆனால் தண்ணீர் இல்லை, நகரம் இருக்கும் ஆனால் கட்டிடம் இல்லை, நான் யார்? மேப்பா? ஆமாங்கக்கா. ஓகே, அக்கா நான் ஒரு கேள்வி. கேளுங்கம்மா. யாரையாலும் கேளுங்கம்மா. இல்ல, தண்ணி அம்மா தந்த தட்டிலே தண்ணி ஊத்தினா நிக்காது. கை. தாமரை இல்லையா? ஆமாக்கா. ஓகே, அக்கா நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமாக்கா? கேளுங்கம்மா. முக்கடல்கள் சந்திக்கும் இடம் எதுக்கா? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. கரெக்டாமா? அக்கா அடிச்சா வலிக்கும் சாப்பிட்டா இன்னைக்கு இருக்கா? என்னப்பா? அடிச்சா வலிக்கும் சாப்பிட்டா இன்னைக்கும் கரும்பு. கை தட்டுறதுக்கா. கை தட்டுறதுக்கா. இல்லக்கா, கரும்புக்கா. சாப்பிட்டா இனிக்கிறது எப்படி கை தட்டுறது? லைட்டா கொஞ்சம். சரிம்மா, நீங்க இது மாதிரி நிறைய பாத்துருவாங்க. நாளைக்கு நான் ஃபர்ஸ்டே உங்களை கேட்க சொல்றேன். எல்லாரும் கரெக்டா டைட்டுக்கு வந்துருங்க. சரி கேளுங்கப்பா. அக்கா தினைக்கும் கிளாஸ் ஆரம்பிச்சப்ப எனக்கு திருக்குறள் சொல்ல சொல்லுங்கக்கா. ஒண்ணு நான் ஒண்ணுக்கா. அக்கா கேளுங்கப்பா. வால் குறையும் அது என்ன?
என்னப்பா? குதிரை ஓட ஓட வால் குறையும், அது என்ன? சாட்டையா? இல்லக்கா.